ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த நல்வாய்ப்பினை அளித்த நம்முடைய குரு திரு கணியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ராசி காரகத்துவத்தினுடைய அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறது கடகராசி காரகத்துவம். கடகராசி, இதற்கு இன்னொரு பெயர் கற்கடகம். சூரியன் கடகராசியில் இருக்கும் பொழுது அந்த மாதத்தை கற்கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசி மண்டலத்தில் இது 4வது ராசி. இது பார்க்கறதுக்கு நண்டு மாதிரியே இருக்கும். அதனாலதான் இதுக்கு அந்த கற்கடகம் அப்படின்ற பேரு சொல்லியிருக்காங்க. அதிபதி சந்திரன், உருவம் நண்டு, அங்கம் இதயம், பாலினம் பெண், பஞ்சபூத தத்துவத்தில் நீர் தத்துவம், எண் இரட்டைத்தன்மை, ராசியின் தன்மை சரம், காலம் இறந்த காலம், காலபுருஷ தத்துவத்தில் இது மோட்சத்தை குறிக்கும் ராசி. திசை வடக்கு, திக்கு தெற்கு, தமிழ் மாதம் ஆடி, வடிவம் சமம், நிறம் வெண்மை, குணம் சௌமியம், நோய் நீர், பிணி சிலேத்துமம், மிருகம் பலகால்கள், உதயம் பிருஷ்டம், செவியின் தன்மை இரவில் குருடு, இருப்பிடம் வெளியிடம், பலம் இரவில் பலம் வாய்ந்த ராசி. தாதுக்கள் தேசம் சோழநாடு, நீர்த்தன்மை அதிக நீர், ஆங்கில பெயர் கேன்சர், ராசி நாழிகை 5½ நாழிகை, ஸ்தானம் நீர்நிலை, ஆட்சிக்கோள் சந்திரன், உச்சக்கோள் குரு, மூல திரிகோணம் யாரும் இல்லை, நட்புக்கோளும் கிடையாது, சமக்கோள் சூரியன், பகைக்கோள் புதன், சுக்கிரன், சனீஸ்வரன், ராகு, கேது, நீசக்கோள் செவ்வாய். நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4வது பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும். வேறு பெயர்கள் மதி, நள்ளி, குளிர், கள்வன், சேக்கை, அளவன், நண்டு, வண்டி. நம்ம கடகராசியை எடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கணும். இதுல எந்த ஒரு கிரகமும் நட்புக்கோள் கிடையாது. இந்த வீட்டுல குரு உச்சமாகிறார், செவ்வாய் நீசமாகிறார். அன்னம் உணவுப் பொருட்கள், அன்னம்னா சாதம், குளிர் பானங்கள், குடிக்கின்ற பானங்கள், வெள்ளி, பாதரசம், கப்பல் மற்றும் படகு போக்குவரத்து, மின் இயங்கிகள், கடிகாரம், நவரத்னங்கள், சர்க்கார் துறைகள், இது எல்லாமே கடகராசியின் காரகத்துவம். வாழை, புல், பழவகைகள், கிழங்குகள், இலைகள், குளம், ஏரி, நதி, கடல், வாய்க்கால், பால் பண்ணை, வண்ணான்துறை, வயல்வெளி தீவுகள், இது எல்லாமே நம்ம கடகராசியா எடுத்துக்கணும். நீர் கரையோரம் இருக்கின்ற இடங்கள் எல்லாமே கடகராசியில சேரும். அதாவது நீர்நிலைகள், சரிங்களா? கரையோரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது மிதுன ராசியில போயிடும். அதனால இந்த நீர்நிலைகள், குளம், குட்டை, இது எல்லாமே நம்ம கடகராசியாக எடுத்துக்கணும். அப்படின்னா கடகராசிக்காரர்கள் இருக்கின்ற வீட்டுக்கு அருகில் நிச்சயமாக நீர்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். கடற்கரை, நதிக்கரை, திரவ பொருட்கள், இதை உற்பத்தி பண்றது, விற்பனை செய்யறது, உணவுப் பொருட்களை விற்பனை செய்யறது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது, கடல் சார்ந்த விஷயங்கள், கடல் கடந்து செய்கின்ற வியாபாரம், இது எல்லாமே நம்ம கடகராசியின் காரகத்துவமாக எடுக்கணும். அப்படின்னா இவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேளாண்மை தொழில், மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம், போக்குவரத்து துறை, கலைத்துறை, கல்வித்துறை, பிறர் நலம் பேணுதல், அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை, இது எல்லாமே கடகராசியின் காரகத்துவம். அதனால்தான் இங்க சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீடா இருக்கிறாரு. சந்திரன் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் தாய். அதனால ஒரு தாய் போல் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். யார்கிட்டையுமே கடிஞ்சி பேச மாட்டாங்க.
பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், எதையுமே பொறுமையாக சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள். இது பலகால் ராசி. அதனால இவங்க யாருக்காவது உதவி செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்களுக்கு அவர்களாலேயே பிரச்சனைகள் வரும். அதுபோக இவங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த மாதிரி போடுறது எல்லாமே கடகராசியை சேர்ந்தவர்கள். ஏன்னா இவங்க கிட்ட போயிட்டு கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுதால் போதும், இவர்கள் அவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா, உணர்ச்சி மிக்க ராசி, எமோஷ்னல். அதனால தான் இவங்கக்கிட்ட ஒரு வேலை நடக்கணும் அப்படின்ற பொழுது கண்ணில் கண்ணீரை வச்சுட்டு போய் அந்த வேலையை முடிச்சுப்பாங்க. அதனால இந்த கடகராசிக்காரர்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடவே கூடாது. அதீத ஞாபக சக்தி, இனிமையான சுபாவத்தை கொண்டவர்கள். இவங்க யாரையுமே எளிதில் மன்னிக்க கூடியவர்கள். தனக்கு ஒத்து வரக்கூடியவர்களோடு மட்டுமே பழகும் தன்மை உள்ளவர்கள். கடகராசியின் இடங்களாக தண்ணீரால் சூழ்ந்த இடங்கள், விவசாய நிலங்கள், வண்டல் மண், குளியல் அறை, வயல் சார்ந்த இடம், கப்பல் சார்ந்த இடங்கள், கடல் மூலம் கிடைக்கும் பொருட்கள், கப்பலில் வேலை, எல்லாமே நம்ம கடகராசியாகத்தான் எடுக்கணும். அதே மாதிரி ஐஸ்கிரீம், நீர்ப்பாசனத்துறை, பால், முத்து, சங்கு, துணி வகைகள், வட்டித் தொழில், உணவுப் பொருள், மருத்துவம், விமானம், மனதை மயக்கும் பொருட்கள், நெல், மூட்டை, உப்பு, பருத்தி, அரிசி, சுண்ணாம்பு, அதாவது வெள்ளை நிற பொருட்கள், இதெல்லாமே கடகராசியின் காரகத்துவமாக வரும். சந்திரன் மனோகாரகன் அப்படின்றதுனால மனோதத்துவம் சார்ந்த துறையில் இவர்கள் ஈடுபடுவார்கள். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் கடகராசியின் காரகத்துவமாக நாம் எடுக்கலாம். காய்கறின்னு எடுத்தோம்னாக்கா முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், இதெல்லாமே நம்ம கடகராசியின் காரகத்துவமாக எடுக்கணும். ஏன் வெள்ளரிக்காய்? இது நீர்த்தன்மை வாய்ந்தது. முட்டைக்கோஸ் இதெல்லாமே நீர்த்தன்மை வாய்ந்ததுனால நம்ம அதை கடகராசியின் காரகமாக எடுக்கிறோம். நோய்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது தண்ணீரால் ஏற்படும் நோய்கள், மலசிக்கல், அஜீரண கோளாறு, காதில் கோளாறு, தோல் நோய், இது போக வயிறுல பிரச்சனை ஏற்படுவது, வாய்வு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது, வயிற்று வலி, வயிற்றில் வரக்கூடிய புற்றுநோய்கள், இது எல்லாமே கடகராசியின் தன்மைகளாகும். இது போக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நீர் சார்ந்த விஷயங்களால பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது ஜலதோஷம், நீர் கோத்துக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம் வருவது, அஜீரணம் தாண்டி இருமல். அதாவது இவங்க இரும ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு அதீத இருமல், மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, பித்தப்பை, இது சார்ந்த நோய்கள், அதில் கல் சேர்றது, அதே மாதிரி நீரிழிவு நோய், இதெல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களாகும். இவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதீத ஞாபக சக்தி உடையவர்கள்னு. அதனால இவர்களுடைய அறிவாற்றல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகக்கூடியவர்கள், பெரியவர்களுக்கு தகுந்த மரியாதையை செய்யக்கூடியவர்கள், சாஸ்திரத்தை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள். இவர்கள் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேச தெரியாதவர்கள், தெளிவான ஓடும் நீர், மணல், கரையான் புற்று, ஈசல், இது எல்லாமே நம்ம கடகராசியின் காரகத்துவமாக எடுக்கலாம். பார்க்கடலை கடைந்த ராசி, பிறருக்கு நன்மைகள் செய்து அதனால் அவஸ்தைப்படும் ராசி, ஊர்ந்து செல்லும் பூச்சிகள், நண்டு, தவளை, இது எல்லாமே கடகராசியின் காரகத்துவம். இவர்கள் தங்களுடைய தகுதியை மீறி ஆசைப்படக்கூடியவர்கள். இவர்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று விவாகரத்து ஆனவர்கள் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துல 2 திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள். இவங்க ஒரு அசைவ பிரியர். என்னதான் இது பண்ணினாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் கஷ்டப்படும் ஒரு ராசி இது. கோயிலில் பூஜை செய்தவர்களையும் பராமரித்தவர்களையும், அதாவது கோயிலில் பூஜை பண்ணுறவங்களையும் பராமரிக்கிறவங்களையும் நம்ம கடகராசியின் காரகத்துவமாக எடுக்க வேண்டும். நன்றாக சமைக்கக்கூடியவர்கள், இவங்களோட வீட்டில் கிணறு இருக்கும்.
கண்ணுக்கு தெரியாத மரணத்தையும் திதி கொடுக்காத மரணத்தையும் சொல்லக்கூடிய ராசி. சங்கு, சோழி, வான்கோழி, வாத்து, கீரி, நீர்க்கோழி, கரிக்கோழி இதெல்லாமே நம்ம வந்துட்டு கடகராசியின் காரகத்துவமாக எடுக்கணும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதீத தைரியசாலிகள், அனுபவசாலிகள். தங்களுக்கு ஏற்படுற அனுபவத்தை வச்சே மற்ற விஷயங்களை வந்து கால்குலேட் பண்ணி வாழக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே அதை வந்து தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அதில் வந்து அவங்க செயல்படுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இவர்கள் இருக்க மாட்டார்கள். இது வந்து ஜலராசி அப்படின்றதுனாலையும் இது சந்திரனுடைய ஆட்சி வீடு அப்படின்றதுனாலையும் இவர்களுக்கு வந்து கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு கற்பனையிலேயே இருப்பாங்க. வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள், பலசாலிகள், புத்தி கூர்மையானவர்கள், கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள். அதே மாதிரி நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல வசிக்கிறதுக்கு ஆர்வம் அதிகம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள். குடும்பத்தினர் மீது அதீத பாசம் கொண்டவர்கள், குழந்தைகள் மீதும் அதீத பாசம் கொண்டவர்கள். இவங்க வந்து இரவில் பலம் வாய்ந்தவர்கள். இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு வேலை நம்ம சொல்றோம் அப்படின்னா நைட்டு எவ்வளோ நேரம்னாலும் இருந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அதையே அவங்கள வந்து காலையில நேரமாக எழுந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இவங்களால அது செய்ய முடியாது. அதை விட அதை வந்து வேற வழி இல்லை, அதனால நம்ம எந்திரிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு செய்தாங்க அப்படின்னாலும் அந்த நாள் முழுவதுமே இவங்க வந்து ஒரு தூக்கத்தனத்தோடையே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்கிறதோ, வளர்பிறை தேய்பிறைன்னு வருதோ, அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சுபிட்சமா இருக்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். அதே சமயம் இழந்து நிற்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். செய் நன்றி மறக்காதவர்கள். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே எதையாவது வந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில அக்கறை கொண்டவர்கள், ஒரு தீர்க்கமான பார்வை உடையவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அதனுடைய கடைசி வரைக்கும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகு செயல்படுறதுனால இவர்களுக்கு அந்த தீர்க்கமான பார்வை உடையவர்கள் அப்படின்றது சொல்லப்படுகிறது. இவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்றதுனால பதட்டம் அடைவாங்க. உடனடியா பதட்டம் அடைகிறது, எதுக்கு எடுத்தாலுமே பதறது இவங்களுடைய தன்மையாக இருக்கும். அதீத சந்தேக பிராணிகள். யாரையுமே வந்து ஒரு சந்தேக லிஸ்ட்லேயே தான் வச்சிருப்பாங்க. தாய்மை உணர்வு உடையவர்கள், தாய் பாசத்திற்கு அடிமையானவர்கள். ரொம்ப நல்லவங்க, நீதி நேர்மை பார்ப்பாங்க. அதனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள். இது போக இந்த கடக ராசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி அப்படின்றது நல்ல ஸ்திரமாக, அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு அதிகமான வீடுகள் அமையும். இது ஏன் சொல்லப்படுது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது 4வது வீடு அப்படின்றதுனால இவர்களுக்கு வீடு, வாகனம், சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் அரசாளும் யோகம் பெற்றவர்கள். எந்த துறையில் போனாலும் அந்த துறையில இவங்க தலைமை ஏற்கும் பண்பு இவங்க கிட்ட வந்துட்டு தன்னாலேயே இருக்கும். அதே மாதிரி வேற்று மொழி, வேற்று இனத்தவர்களோடு இவர்கள் இணைந்து கூட்டாக தொழில் செய்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து கரெக்டா செய்யக்கூடியவங்க. எனக்கு இது முடியாது, எனக்கு இது தெரியாது, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தைகளை சொல்லாதவர்கள். எதையுமே வந்து இறங்கி பார்த்து அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை பெறக்கூடியவர்கள் அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. இது காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி அப்படின்றதுனால கடக ராசியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுகஜீவியாக இருப்பதை விரும்பக்கூடியவர்கள். அதனால எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காது. எந்த வகையிலாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள். ஆனா அது நேர் வழியில இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க வந்து யாருக்காவது பணம் கொடுத்தாங்க, கடன் கொடுத்தாங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா இவங்களுக்கு திரும்பி வராது. அதனால இவர்கள் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். யாரை நம்பியும் பணம் கொடுக்க கூடாது. இந்த கடக ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம்னு 3 நட்சத்திரம் இருக்கு. இதுல புனர்பூசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம். அதனால அவர் வந்து அந்த பொறுமை தன்மையோட இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பூச நட்சத்திரம் அப்படின்றது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுமையாக உழைத்து கோடீஸ்வரனாக மாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த இடத்துக்கு எண்ணமோ, அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்கிற பொழுது கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக பெண் குழந்தைகளே பிறக்கும். இவங்க வந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலும் நிச்சயமாக அது அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வகையில கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கடக ராசிக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஊமை ராசி, மௌன ராசின்னு சொல்லலாம். இது போக இந்த கடக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வீடு, வாகனம் மேல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆசை அதிகமாக இருக்கும். அத வாங்குறதுல தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அப்ப நிலம் சார்ந்த விஷயத்துல இவங்க வந்து கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். காரணம் இந்த இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகுறார். செவ்வாய் வந்து பூமிக்காரகன். அதனால ஒரு மனை வாங்குற பொழுது இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஏன்னா புதன் வந்து இந்த கடக ராசிக்கு வந்துட்டு பகை அப்படின்றதுனால இவங்க டாக்குமெண்ட் விஷயத்துல கவனத்தோட செயல்படுறது ரொம்ப சிறப்பு. கடக ராசிக்காரர்களுக்கு 2வது ராசி வந்து சிம்ம ராசியா வர்றதுனால அதனுடைய அதிபதி சூரியனா இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆணவமா பேசுற மாதிரி மற்றவங்களுக்கு தோற்றம் கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் மேல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது 2வது இடம். 2ஆம் இடம் வந்து வாக்கு, தன, குடும்பஸ்தானம் அப்படின்றதுனால இந்த சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வீடு அப்படின்றது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இதனுடைய அதிபதி புதன். அதனால இவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதனால்தான் கதை, கவிதை கற்று எழுதக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடக ராசிக்கு 4வது ராசி வந்து துலாம் ராசி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி. இது வந்து ஒரு காற்று ராசி. அதனால இந்த கடகராசிக்காரர்களுடைய வீடானது காற்றோட்டம் உடையதாக இருக்கும். அந்த தெருவுல அவங்களோட வீடு வந்து முதல் வீடாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு நடுவுல அவங்க ஏதாவது ஒரு வீட்டு நடுவுல இருக்கக்கூடிய வீடோ, இல்ல அந்த தெருவுல கடைசியில இருக்கக்கூடிய வீடோ இருந்தது அப்படின்னா, இவங்க அந்த வீட்டை விட்டு சீக்கிரமா மாறிடுவாங்க. கடகம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றத்திற்கு உரியது. அதனால இந்த கடகராசிக்காரர்கள் நிலையாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. வீடு மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடகராசிக்கு 5வது ராசி விருச்சிக ராசி. இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசி. அதனால இந்த ராசிக்காரர்கள் இந்த சூதாட்டம் இதுலலாம் வந்து கொஞ்சம் விருப்பம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. அது 5வது வீடு அப்படின்றதுனால காதல் ஸ்தானம் அப்படின்றதுனால இவர்கள் காதல் மூலமாக யாரையாவது லவ் பண்ணிட்டு அதன் மூலமாக அவமானப்பட நேரும். 5வது வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்திற்குரிய வீடும் அப்படின்றதுனாலையும் செவ்வாய் அப்படின்றவர் 5க்கும் 10க்கும் உடையவர் அப்படின்றதுனாலையும் 10ஆம் இடம் புகழ், அந்தஸ்து, கௌரவ ஸ்தானம் அப்படின்றதுனாலையும் இவர்கள் காதல் மூலமாக குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாக அந்த 10வது இடம் பாதிக்கும் நிலையை அடையக்கூடியவர்கள். கடகராசிக்கு 6வது ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசி. இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி. கடகராசி வந்து நீர் ராசி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். சட்டம் சார்ந்த சிக்கல்கள் இவர்களுக்கு இருக்கும். ஒரு முறையாவது இவர்கள் வாழ்க்கையில அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறது அப்படின்றது நடக்கும். இவங்களுக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்களும் அதன் மூலமாக நோய்களும் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். மனிதனின் அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடத்திலேயே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிலையில்லாத தன்மையில தான் இருப்பாங்க. அது போக இந்த உணவு, உடைக்காக, மருந்துக்காக கடன் வாங்குற வேலைகளையும் செய்வார்கள். அது போக தனுசு ராசி அப்படின்றதுனால அது குருவினுடைய வீடு அப்படின்றதுனால பேங்க்ல வேலை செய்யறது, பெரிய மனிதர்கள் மூலமான ஒரு பழக்கங்கள் ஏற்படுவது, அதே மாதிரி மருத்துவத்துல இருக்கக்கூடியது, வழக்கறிஞராக இருக்கக்கூடியது, சட்டம் பயின்றவர்களாக இருக்கக்கூடியது இந்த கடக ராசிக்கு ஏற்புடைய வேலைகளாக மாறும். கடகராசிக்கு 7வது வீடு அப்படின்றது 7ஆம் ராசி அப்படின்றது மகர ராசி. இது காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசியும் கூட. இந்த 10வது ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமி ராசி. அதனால இவங்களுக்கு வந்துட்டு கூட்டு தொழில் வந்து கொஞ்சம் நல்லபடியா வேலை செய்யும். கணவன் மனைவி உறவுல வந்து சிறப்பான நிலை இருக்காது. காரணம் கடகத்துக்கு சந்திரனும் மகரத்துக்கு சனீஸ்வரனும் அதிபதிகள். சந்திரனும் சனீஸ்வரனும் பகை அப்படின்றதுனால இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா
இந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுல சந்தோஷங்கள் இருக்காது. என்னதான் இவர்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பு தரும் அப்படின்னாலும், இது பார்ட்னர் ராசி, அந்த பார்ட்னர் ராசியான மகர ராசி ஒரு நல்ல ராசி இல்ல அப்படின்றதுனால, இவர்களுடைய கூட்டாளிகள் மூலமாகவே இவர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும். அதுவே அவிட்டமா இருந்தது அப்படின்னா, ஒரு அவசர முடிவு எடுக்கக்கூடிய பார்ட்னர் இவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க. அது லைஃபா இருந்தாலும், பிசினஸா இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையையோ, இல்ல தொழில்ல ஒரு கூட்டாளியையோ சேர்க்கும் பொழுது கவனத்தோட செயல்படுறது நல்லது. அதுபோக இந்த 7வது ராசியில தான் 5க்கும் 10க்கும் உரியவரான செவ்வாய் உச்சம் அடையிறதுனால, இவங்க பார்த்தீங்கன்னா, உயர்ந்த பதவியில தான் இருப்பாங்க. இருந்தாலும் இவர்களுக்கு அந்த பார்ட்னர்னால நிச்சயமாக கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்பட தான் செய்யும். கடகராசிக்கு 8வது ராசி கும்பராசி. இது காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசி. இது காற்று ராசி. இதுல பார்த்தீங்கன்னா, அது ஸ்திர ராசியும் கூட. இதற்கான அதிபதியும் சனீஸ்வரன் தான். அதனால இவர்கள் இந்த நீர்நிலைகள்ல போகும்பொழுது ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பயணங்கள்ல கவனத்தோட இருக்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசியானது மீனம். இது கடகத்துக்கு 9வது ராசி. இது தந்தையாரனுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதனால இந்த உபயராசியின் மூலமாக இவங்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க இந்த கோவில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது எல்லாத்தையும் செய்வாங்க. அதே மாதிரி அறக்கட்டளைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் செய்யறதும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது சொல்லப்படுது. இது 9வது ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்றதுனாலையும், இவர்கள் வெளிநாட்டுல பணிபுரியக்கூடியது, அதாவது வெளிநாட்டுல தூதரகத்துல பணிபுரியக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்ப மீன ராசி சரிங்களா, இது காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி. இந்த 12வது ராசிக்கு 5வது ராசி கடகம். இந்த கடகத்துக்கு 4வது ராசி தாய் ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்றது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். தாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க மீனத்துல போய் உச்சம் ஆகுறதுனால, இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய தாய் தந்தையர்க்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியும் நிலை உருவாகும். அதனால இந்த தந்தைக்கு இன்னொரு திருமணம் நடக்கின்ற ஒரு அமைப்பு கிடைக்கும். அதனால்தான் இதுக்கு இருதார மனமுடையவர்கள் இந்த வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கடகராசிக்கு 10வது ராசி மேஷ ராசி. சரிங்களா, இந்த மேஷ ராசி பாத்தீங்கன்னா சரராசி, நெருப்பு ராசி. நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நெருப்பு ராசி சார்ந்த தொழில்கள் இவர்கள் செய்யலாம். அதாவது செவ்வாய் சார்ந்த தொழில்களை இவர்கள் செய்யலாம். அப்படின்னா இவர்கள் மருத்துவத்துறையில புகழ் பெறுவாங்க. அப்படி இல்லைனாலும் ரசாயன துறையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இது மருத்துவம் சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கிறதுலயும் இருப்பாங்க. இல்லைன்னா மருந்து பொருட்களை விற்பனை பண்றதோ இல்லை அப்படின்னா அதை தயாரிக்கிறதுலயோ இவங்க இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வண்டி வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, இது எல்லாமே செவ்வாயினுடையதுல வர்றதுனால இவர்கள் அது சார்ந்த தொழில்களை செய்யலாம். அதே மாதிரி தீ அணைப்புத்துறை, யூனிஃபார்ம், அதாவது சீருடை பணியாளர்கள், எலக்ட்ரிக்கல், இதுலேயும் இவர்கள் ஈடுபடலாம். இந்த செவ்வாய் வீட்டில் கேதுவோடு சேர்ந்து இங்க சனீஸ்வர பகவானும் இணைவு பெற்றால் கண்டிப்பாக இவங்க கேன்சர் நோய் சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சிகள்லாம் எடுத்து அதுல இவங்க புகழ் பெற முடியும். சனீஸ்வரனும் சுக்கிரனும் சேர்றதுனால சனீஸ்வரன் இந்த மேஷத்துல நீசமாகிறார். அங்க பரணி நட்சத்திரம் இருக்கு. இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பழைய துணி வியாபாரம், பழைய பொருட்கள் விற்பனை, இரும்பு வியாபாரம், கழிவு எண்ணெய், பிளாஸ்டிக் பொருட்கள், இதன் மூலமாக அவர்கள் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை செய்யலாம். ரிஷப ராசி, இது சந்திரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசினாலும் இது கடகத்துக்கு 11வது ராசி அப்படின்றதுனால இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு 11ல சந்திரன் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. காலபுருஷ தத்துவத்திற்கு 3வது ராசி உபய ராசி, மிதுன ராசி. இது கடகத்துக்கு 12வது ராசி. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்களும் இருக்கு. அதனால இவர்களுக்கு சகோதரம் மூலமாக விரயங்கள் ஏற்படும். தன்னுடைய உடன்பிறப்புகளுக்காக இவங்க
எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போயிடுவாங்க அப்படின்றது தான் இங்க சொல்லப்படுது. அது போக இது புதனுடைய வீடு அப்படின்றதுனால தகவல் தொடர்பு சார்ந்த துறையில இவங்க இருக்கக்கூடியதும் இருக்கு. அதே மாதிரி புலனாய்வு துறையில இருக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இங்க ராகு இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் எதுலேயுமே கவனத்தோடு செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா இவர்கள் சிறை செல்லும் நிலை உருவாகும். இந்த கடக ராசியோடு சூரியன் தொடர்புல வரும்பொழுது இவங்களுக்கு பொருள் மேல நாட்டங்களும் அரசின் மூலமாக ஆதாயமும் கிடைக்கும். எதையுமே உள்ளது உள்ளபடியாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது தேவையற்ற மனபயமும் எதிர்மறை சிந்தனைகளும் உடல் பலவீனமும் இவர்களுக்கு ஏற்படும். புதன் தொடர்பு பெறும் பொழுது எழுத்து, கலை, இலக்கிய ஆர்வம், வீண் ஆராய்ச்சிகள், சாஸ்திர நாட்டம், அதற்காக செலவு பண்றது இவங்களுக்கு ஏற்படும். சுக்கிரன் தொடர்பு பெறும் பொழுது அதீதமாக சுகபோக உணர்வுகள்ல மூழ்குவாங்க. பொழுதுபோக்குகள்ல ஒரு ஆர்வம் அதிகமாகும். உல்லாசம் மற்றும் சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களாக மாறுவாங்க. காரணம் சுக்கிரன் காலபுருஷத்துல 7னா கூட கடகத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றதுனால இந்த எண்ணங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சனீஸ்வரன் தொடர்பு பெறும் பொழுது தேவையில்லாத ஒரு மன இறுக்கமும் மூட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கக்கூடியவர்களாகவும் கஞ்சத்தனம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. யாருமே அப்ப இவங்களை புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள். ராகு தொடர்பு பெறும் பொழுது அதீத சுகபோகத்துல நாட்டங்கள் அதிகமாகும். வக்ரமும் குரூரமும் கொண்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுக்கு தோன்றும். பொருள் விருத்தி உண்டாகும். கேது தொடர்பு பெறும் பொழுது ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும். ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதுல பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகி தன்னை வெளிப்படுத்தாத ஒரு தன்னடக்கத்தோடு ஆன்மீகத்துல ஈடுபடுவாங்க. கேது நல்ல நிலை இல்லாமல் தொடர்பு பெற்றால் திரைமறைவு வேலைகள்ல செய்வாங்க. தீய பழக்கங்கள் சேரும். தாய் தந்தையர் மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் மூலமாக வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்க. இது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 9ஆம் அதிபதி குரு இந்த ராசியில உச்சமாகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. தாய் மகன் இருவருடைய தொடர்பும் நல்ல விதமாக அமைந்தாலும் இவர்களுடைய திருமணத்திற்கு பின்பு பாத்தீங்கன்னா அது மாறிடும். காரணம் கடகராசிக்கு 7வது இடம் மகர ராசி. இது பகை ராசி அப்படின்றதுனால ஒருவருக்கொருவர் பகை அப்படின்றதுனால தாய்க்கும் மகனுக்கும் இடையில் பிரிவுகள் ஏற்படும். சகோதர உறவுகளால கடக லக்னமா இருக்கட்டும் கடக ராசியா இருக்கட்டும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இதுல நீசம் அடைகிறதுனால. குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இரக்கம் ஏற்பட தான் செய்யும். கண்டிப்பாக சொத்துக்களை இழக்கிறதோ இல்லை அப்படின்னா உறவினர்கள் கூட நல்ல ஒரு நிலைப்பாடுகள் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 5க்குரிய செவ்வாய் 1ல நீசம் ஆகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. யாருக்குமே ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க மாட்டாங்க. வீண் நம்பிக்கை தரமாட்டாங்க. எதையுமே மனசுல பட்டதை வெளிப்படையாக தைரியமாக பேசக்கூடியவர்களாக கடகராசிக்காரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி அப்படின்றதுனால இவர்கள் தைரியமானவர்களாக சொல்லப்படுகிறார்கள். சூரியன் பலம் பெற இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வழியில் ஆதாயமும் வாக்கினால் பொருள் ஈட்டும் நிலையும் உண்டாகும். இது எதனால சொல்லப்பட்டிருக்கு? வாக்கினால் தொழில் அப்படின்றது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி சூரியன் 10ல மேஷத்துல உச்சம் ஆகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. வீடு மனை வாகனம் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக இவர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதும் இழப்புகள் ஏற்படுவதும் உறுதி. இதற்கு காரணம் அதே தன அதிபதி சூரியன் 4ல நீசமாகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. தகவல் தொடர்பு எழுத்து பத்திரிகை இதன் மூலமான தொடர்பு மேலும் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் புதிய நாகரிக வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது அப்படின்றது எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும். அப்படின்றதுக்கான காரணம் 3ல 3ஆம் அதிபதி புதன் உச்சம் ஆகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. இவர்களுடைய தந்தை தாய்க்கு கட்டுப்பட்டவராகவே இருப்பார். இதற்கு காரணம் 4ல சூரியன் நீசம் ஆகிறதுனால அது தாயினுடைய ஸ்தானம் அப்படின்றதுனால தந்தை அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைவி வந்தவுடன் இவர்களுக்கு தொழில்ல போட்டியும் சிரமங்களும் அதிகரிக்கும். உறவினர்களோடு விரோதமும் உண்டாகும். இதற்கு காரணம்
8ஆம் அதிபதி சனீஸ்வரன் 4ல் உச்சமாகிறாரு, 10ல் நீசமாகிறாரு. அதனாலேயே இது சொல்லப்பட்டிருக்கு. பூர்வீக சொத்துக்களை தானே முன் வந்து இழக்கும் எண்ணமுடையவர், அடிமனதில் சந்தேகமும், யாரையுமே எதையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பூர்வீகத்துல இவங்க இருக்கிறது இவங்களுக்கு சிறப்புகளை தராது. வீடு, மனை போன்ற பூமி சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வழக்கு விவகாரங்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. இது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 8ஆம் அதிபதி சனீஸ்வரன் 4ல் உச்சமாகிறதுனால சொல்லப்பட்டிருக்கு. 8க்குரியவர் இல்லைங்களா, அதனால பம்பு வழக்கு அப்படின்றதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தர்மகுணம், மென்மையான சுபாவம், ஆனால் தாயிடம் அடிமையாகும் தந்தையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் 9ஆம் அதிபதி குரு அந்த இடத்துல ஆட்சி ஆகிறதும், 4க்குரிய சுக்கிரன் அந்த வீட்டுல உச்சம் ஆகிறதும், அதனால இது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இவர்கள் தர்ம காரியத்திலையும் பொது காரிய பணிகளிலும் தலைமை ஏற்று நடத்தி தரும் வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். பயணத்துல, நீண்ட தூர பயணத்துல விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. இது எதனால சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதே 9ஆம் அதிபதி ராசியில் உச்சம் ஆகிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. ஜாதகர் அரசியல், மருத்துவம், சட்டம், நிர்வாகத்துறையில இவங்க உத்தியோகங்களை பெற முடியும். இல்லை அப்படின்னாலும் ஒரு தலை சிறந்த துறையில இவங்களால இருக்க முடியும். இல்லைன்னா தலையாய துறைகளில் இவர்களுக்கு தொழில் அமையும். இதற்கு காரணம் 10ஆம் இடம் மேஷம். இந்த மேஷம் அப்படின்றது தலை அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. தோற்றத்திலோ அல்லது குணநலனிலோ இவர்களுடைய வாழ்க்கை துணை இவர்களுக்கு மாறாகவே அமைவார்கள். இதற்கு காரணம் 7ஆம் அதிபதி சனீஸ்வரன் அப்படின்றதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. தந்தையோடையும் தந்தை வர்க்கத்தாரோடையும் இவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்க்க போக்கை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும். இது எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதி குருவே 6க்கும் அதிபதி ஆகிறதுனால இந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பெண்கள் மூலமாக ஆதாயம் அடைவர், பணம் புழங்கும் இடங்கள்ல இவங்க ஈடுபடுவாங்க. அந்த துறைகள்ல இவங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுல ஈடுபடும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் இந்த ராசியின் அதிபதி சந்திரன் 11ல் உச்சமாகிறதும், அது காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடு அப்படின்றதுனாலையும் இது பெண்களால் இவர்களுக்கு ஆதாயம் அப்படின்றது சொல்லப்படுது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் தசைகள் இவர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான சுப பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் தசாபுத்தியை நடத்துகிற பொழுதும் இவங்களுக்கு நல்லது நடக்கும். சனீஸ்வரன், புதன், சுக்கிர திசைகள்ல பெரிய அளவுல இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படாது. ராகு திசை கடக லக்னத்திற்கும் கடக ராசிக்கும் பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை தரும். இருந்தாலும் லக்னத்தினுடைய இல்ல ராசியினுடைய சுபர்கள் தசாபுத்தி காலங்கள்ல இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் இந்த சர்ப்பங்கள் தசாபுத்தியை நடத்துற பொழுது கொடுக்கும். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் கடகராசிக்காரர்கள் சொல்லி வருவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளையும் பெற முடியும். நன்றி.